நாளைக்கு வாங்கி தரேன். நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். வா, நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபுல் டே ரொட்டீன் தான் வரப்போகுது. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாப்பாவுக்கு பேக் எடுக்கிறதுக்காக சிதம்பரம் நூதனத்துக்கு தான் வந்திருக்கேன். நான் எப்பயுமே நூதனத்துல தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பேக் எடுக்கல. இப்போ வந்து பாப்பாவோட பழைய பேக் பிஞ்சு போயிடுச்சு. ஆல்ரெடி போன விளாக்ல பார்த்துருப்பீங்க. அதனால இன்னைக்கு பேக் எடுத்துடலான்ட்டு வந்து செக் பண்ணி இப்போ பார்த்துட்டு இருக்கேன். இருக்கிறதுல பெரிய பேக்கா காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த பேக் 11th 12th ஸ்டூடெண்ட் எடுத்துட்டு போற பேகுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகேன்னு நான் இதையே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதையே செலக்ட் பண்ணியிருக்கேன். பேக்கோட எம்ஆர்பி ரேட் வந்து 750 ரூபாங்க. ஆஃபர் பிரைஸ்ல நமக்கு வந்து 642 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஃபைனலா இந்த பேக் தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். கலர்ஸ் வந்து அதிகமா கிடையாது. 2-3 கலர் தான் இருந்துச்சு. ப்ளூ, பிளாக் இதுதான் இருந்துச்சு. நமக்கு ப்ளூவே பெஸ்ட்னு சொல்லிட்டு நான் ப்ளூவே எடுத்துக்கிட்டேன். தன்ஷி வந்து பேக் எடுத்தீங்கன்னா எனக்கு பிங்க் கலர் தான் எடுக்கணும்னு சொல்லி வேற சொல்லியிருந்தா. நானும் போயிட்டு ஏங்க பிங்க் கலர்ல காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்க எடுக்கிற பெரிய சைஸுக்கு 2 கலர் தாங்க இருக்கு, பிளாக் ப்ளூ தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பிங்க் கலர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, வேற வழி இல்லாம குவாலிட்டி நல்லா பார்த்தேன். நல்லா ஹார்டா இருந்துச்சு. குவாலிட்டி பார்த்து தான் எடுத்திருக்கேன். நானும் என்னோட ஹஸ்பண்ட் தாங்க சேர்ந்து வந்தோம். ஹஸ்பண்ட் வந்து பேங்க் வரைக்கும் போயிருக்காங்க. இப்ப பேக் எடுத்துட்டு பில் பண்ணிட்டு இப்ப நான் நூதனத்துக்கு முன்னாடி தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஆப்போசிட்ல இருக்க நூதனத்துல போயிட்டு இப்ப மளிகை பொருள் எடுக்க போறேன். என்னோட ஹஸ்பண்ட் இப்ப பேங்க்ல வேலையை முடிச்சுட்டு நூதனத்துக்கே வந்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த மாசத்துக்கு தேவையான மளிகை பொருள் இப்ப வாங்கிட்டு இருக்கோம். நானும் பாருங்க வீட்டுக்கு தேவையானது எல்லாமே ஃபுல்லா ரேக் ஃபுல்லா ஃபுல் பண்ணிட்டேன். இப்ப வந்து பில்லிங் செக்ஷனுக்கு வந்தாச்சுங்க. எவ்வளவு திங்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த மாசத்துக்கான மளிகை பொருள் எல்லாமே வந்து பிடிச்சதை வாங்கியாச்சு. பில்லிங் செக்ஷனுக்கு வந்தா பில் பண்றதுக்கு வெயிட் பண்றதா இருக்குங்க. ஏன்னா 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் செம்ம கூட்டங்க ஷாப்லாம். அதனால 10ஆம் தேதிக்கு மேல போறது பெட்ரு. நானும் அப்படி இப்படி ஒரு 4 பேர் கிட்டத்தட்ட பில் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து பில் பண்ற டைமிங் வந்துடுச்சுங்க. ஃபைனலா பில் பண்ணிட்டு எனக்கு பாக்ஸ்லயே போட்டு கொடுத்துட்டாங்க. பாக்ஸ்ல எடுத்துக்கிட்டு திரும்பி அதை வந்து பில் கவுண்டர்ல போட்டுட்டு இன்னொரு நூதனத்துக்கு போயிட்டு பசங்களுக்கு வந்து மிச்சர் வாங்கலாம்ட்டு இப்ப மிச்சர் வாங்குறதுக்கு வந்திருந்தேன். இதோட ஒரு பாக்கெட்டோட ரேட்டு 40 ரூபா வருங்க. மொத்தம் 8 பாக்கெட் கிட்டத்தட்ட வாங்கியிருக்கோம். 8 பாக்கெட்டும் 320 ரூபா சம்திங் பில் பண்ணியிருந்தோம். அங்கேயே அதே நூதனத்துல ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போலான்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. 2 பேருக்கும் 2 காஃபி, ஒரு போண்டா வாங்கியிருந்தேங்க. 2 பேருக்கு 2 போண்டா வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு இப்ப கிளம்பியாச்சுங்க. இந்த பாக்ஸ் வண்டியில வந்து முன்னாடி வைக்க முடியல. அதனால பின்னாடியே நான் வந்து மடியில வச்சுட்டு உக்காந்துக்கிட்டேன். அந்த மிச்சர் இருக்கிற ஐட்டம் எல்லாமே டிக்கியூல வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் பாப்பாவோட பேக் வந்து முன்னாடி ஸ்கூட்டிக்கு முன்னாடி வச்சாச்சு. இப்ப வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, நானும் என்னோட ஹஸ்பண்டும் எல்லா பொருளும் வீட்டுக்கு சேஃபா எடுத்துட்டு வந்துட்டோம். நாங்க 2 பேரும் வீட்டுல இருந்து கிளம்புன டைம் 11 மணிங்க. எதுவுமே சமைக்கல. காலையில சாதம் மட்டும் வடிச்சு வச்சிருந்தேன். பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு போட்டு சிம்பிளா லஞ்ச் மட்டும் செஞ்சு கொடுத்துருந்தேன். காலையில இட்லி சட்னி தாங்க வச்சிருந்தேன். சாதம் மட்டும் இருந்துச்சு. சரி, வந்து குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் ஷாப்புக்கு போயிட்டோம். டைம் பாத்தீங்கன்னா மணி 1:30 மணி ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் தான் நான் மதிய சாப்பாடே சமைக்கணும். சாதம் ரெடியா இருக்கு. குழம்பு மட்டும் டக்குன்னு ரெடி ஆகுற மாதிரி சிம்பிளா ஒரு முட்டை குழம்பு வச்சுக்கலான்ட்டு இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஒரு ரேக் ஃபுல்லா முட்டை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். அதனால வீட்டில் முட்டை குழம்பு வச்சா கண்டிப்பா ஒரு 1/4 மணி நேரத்துல நம்ம வந்து குயிக்கா குக்கிங் பண்ணிடலாம். அதே போல இப்போ ஒரு 5 முட்டை கிட்டத்தட்ட எடுத்துக்க போறேன். முட்டை குழம்பு தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல மதியத்துக்கு லஞ்ச் செய்ய போறேன். நாங்க பழைய வீட்டுல இருந்திருந்தோம்னா கண்டிப்பா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு தான் நாங்க வீட்டுக்கே போயிருப்போம். இங்க இருந்து நம்ம வீடு பக்கம் தாங்க. நூதனத்துக்கும் நம்ம வீட்டுக்கு பக்கம் தான். அதனால ஷாப்பிங் முடிச்சுட்டு மதிய சாப்பாடு வீட்லயே வந்து சூப்பரா சமைச்சுதான் இப்ப சாப்பிடுறோம். ரொம்ப லாங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போயிருப்போம். வீடு பக்கத்திலே இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள நம்மளால சமைக்க முடியும். அதே போல இன்னைக்கு சிம்பிளா முட்டை குழம்பு தாங்க செய்ய போறேன். இப்ப 5 முட்டை எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடியா வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளியை நீட்டு வாக்கில கட் பண்ணிருக்கேங்க. பச்சை மிளகா கீறிக்கிட்டேன். ஒரு 3 பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு வானல் வச்சுட்டேன். எண்ணெய் ஊத்தி சோம்பு போட்டிருக்கேன். அடுத்து எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒரே டைமா சேர்த்துக்க போறேன். ஏன்னா இப்ப உடனே குயிக்கா சமைச்சு குயிக்கா சாப்பிட போறதுங்கிறதுனால எல்லாத்தையும் நான் வந்து உடனே சேர்த்துக்கிட்டேன். இப்ப இதை நல்லா சோற வதக்கிப்போம். இது வதங்குறதுக்காக கொஞ்சமா கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வெங்காயம், தக்காளி வதக்கும் போது கல்லுப்பு நம்ம ஆட் பண்ணோம்னா கொஞ்சம்
சீக்கிரமா வதங்கும். நான் இப்ப ரீசெண்டா மசாலா அரைச்சு ஊத்தி தாங்க குழம்பு வச்சுட்டு இருக்கேன். நான்வெஜ் எல்லாமே என்ன மசாலான்னு பாருங்க, தேங்காய், கசகசா, அதுக்கப்புறம் முந்திரி இதை நல்லா தண்ணி ஊத்தி நைஸா நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ ஓரளவு சூப்பரா வதங்கியிருக்கு பாருங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய்லாம். இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி அரைச்சு ஸ்டோர் பண்ணி தான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். இதெல்லாம் கடையில வந்து வாங்க மாட்டோம். நம்ம வீட்லயே வந்து அரைச்சு வச்சுக்கிறது தான். அடுத்து இதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ண போறோம்னு பாருங்க. பெப்பர் தூள், வீட்ல அரைச்ச மிளகாய் தூள், கறி மசாலா, கரம் மசாலாங்க. இது மட்டும் தான் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மசாலாலாம் நல்லா வந்து பச்சை வாசனை போற அளவு வதக்கிக்கணும். அடுத்து எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை இப்போ ஆட் பண்ணிக்க போறோம். என்ன மசாலான்னு பாருங்க. முந்திரி, தேங்காய், கசகசா இதை நம்ம அரைச்ச மசாலாவை இப்போ சேர்த்தாச்சுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்துக்கணும். குயிக்காக சமைச்சு சாப்பிட்ணுன்னா ஈஸியான ஒரு குக்கிங் குழம்புன்னு சொன்னால் நான் முட்டை குழம்பு தாங்க சொல்லுவேன். பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க. முட்டை போடலைன்னா அது பொரிச்ச குழம்பு, முட்டை குழம்பு. இதுதாங்க நம்ம ஈஸியாக உடனே சமைக்கிறது. அதனால இன்னைக்கு உடைச்சி ஊத்துன முட்டை குழம்பு தாங்க மதியத்துக்கு லஞ்சு. இப்போ ஓரளவு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஸ்லிம்ல வச்சு உடைச்சி முட்டையெல்லாம் இப்போ ஊத்திட்டோம். ஸ்லிம்ல தாங்க இருக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சிருந்தோம்னா அந்த முட்டைலாம் உடைஞ்சு கரைஞ்சு போயிடும். நம்ம ஸ்லிம்ல வச்சு உடைச்சு ஊத்துனோம்னா அந்த முட்டையோட சைஸ் அப்படியே இருக்குங்க. ரொம்பலாம் கரைஞ்சு வீணா போகாது. ஓரளவு பாருங்க சூப்பரா வெந்து வந்திருக்கு. ஒரு சில முட்டைலாம் நல்லா முழுசா தாங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ல நான் முட்டை குழம்பு இன்னைக்கு சூப்பரா வச்சிருக்கேன். வாசனை வேற லெவல்ல இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு, சொல்லவே வேணாம். இப்போ வந்து முட்டை குழம்பு ரெடி. இதை இப்போ எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேட்ல சாதம் போட்டுட்டோம். நானும் என்னோட ஹஸ்பண்ட் தான் இப்போ சாப்பிட்றதுக்காக முட்டை குழம்பு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பிளேட்ல சாதம் போட்டு முட்டை குழம்பு ஊற்றி இப்போ சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சுங்க, சொல்லவே வேணாம். ஃபைனலா பாருங்க, அந்த முட்டையே சைடிஷா நம்ம வச்சுட்டு முட்டை குழம்பு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. பசங்க ஸ்கூல்ல இருந்து வராங்க பாருங்க, தன்ஷியும் தர்ஷனும். தன்ஷிக்கு பேக் வாங்கிட்டு வந்திருக்கேன், தர்ஷனுக்கு பேக் வாங்கலைங்க. அதனால அவன் என்ன ரியாக்ஷன் பண்ண போறானே தெரியல. அவனோட பேக் வந்து இன்னும் பிய்யாம இருக்கிறதுனால அவனுக்கு நான் வந்து பேக் வாங்கல. பிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு நான் ஆல்ரெடி அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். பாப்பாவோட பேக் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், பிஞ்சு போயிருந்தது. அதனால பாப்பாவுக்கு மட்டும் இப்ப பேக் வாங்கிக்கலான்ட்டு ஒரு பேக் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க வீட்டுல பொறுத்த வரைக்கும் எது வாங்கிட்டு வந்தாலும் சேம் 2ஆ இருக்கணும். இல்லைன்னா அடிதடி சண்டைகள் எல்லாமே கண்டிப்பா நடக்கும் இவங்க 2 பேருக்குள்ள. என்ன ரியாக்ஷன் பண்ண போறானே தெரியலன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அழமாட்டான், ஒட்டாரம் பண்ண மாட்டான்னு தான் நினைச்சிட்டே இருந்தேன். அவனோட ரியாக்ஷன் ஃபுல்லா ஒன்னொன்னையும் பாருங்க. உடனே ரூமுக்கு பெட்டுக்கு ஓடிட்டான். பாப்பாவுக்கு வந்து பிடிச்சிருக்கு, என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு எல்லாமே பார்த்தா. அவ வந்து கிழிஞ்சு போன பைய தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. அது இப்போ ஒரு 1 வீக்கா அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட்ட பிடிவாதம் பண்ணி எப்படியோ பாப்பாவுக்கு பேக் வாங்கி கொடுத்துட்டேன். பாருங்க, நானும் எங்க பெரிய சைஸா வந்து பேக் எடுத்துட்டேன்னா ரொம்ப பெருசாயிடுமோ, பாப்பாவுக்கு வந்து ரொம்ப கால் வரைக்கும் வந்துருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். கரெக்டா தாங்க இருக்கு. பாப்பா எடுத்துட்டு போற புக் நோட் வைக்கிற அளவு கரெக்டா நம்ம வந்து பேக் வந்து பார்த்து தான் வாங்கியிருக்கோம். வந்ததுமே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணல. உடனே புக்கு நோட் எல்லாம் எடுத்து வச்சு பேக் எடுத்து பார்த்துடணும். பாப்பா பேக்ல புக்கு நோட் எடுத்து வைக்கிறா. தம்பி என்ன செய்யறான்ட்டு பார்க்கலான்ட்டு ரூமுக்கு வந்தேன். இங்க அழுகுற சவுண்டு அங்க ஹால் வரைக்கும் கேட்டுட்டு இருந்துச்சு. சரி நாளைக்கு வாங்கிட்டு வரேன் தரேன்டா அப்படின்னு சொல்லி சமாதானம் எல்லாம் படுத்தி பார்த்தா, எனக்கு இப்பவே வேணும் பேக், எனக்கு தெரியாது இப்பவே வேணும் பேகுன்னு அழுதுட்டு படுத்திருக்கான். தர்ஷன் கிட்ட சொன்னேன், உன்னோட பேக் பிஞ்சதுக்கு அப்புறம் நான் வாங்கி தரேன்டா தம்பின்னு சொன்னான். அவன் அதுக்கு என்ன செய்யறான்னா, அவனோட பேக் எடுத்துட்டு வந்து வச்சு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த பேகை வந்து குத்தி கிழிக்கிறாங்க. அது இப்ப குத்தி கிழிச்சிட்டானா நான் நெக்ஸ்ட் வந்து அவனுக்கு புது பேக் வாங்கி கொடுத்துருவேன்னு அந்த ஐடியாவுக்கு இறங்கிட்டான். அப்புறம் அப்படி இப்படியே அவனை சமாதானப்படுத்தி பார்த்தான். ரூம்ல இருந்து வெளியிலே வரல. பாப்பாவுடைய பழைய பேக்ல இருந்த புக்கு, நோட்டு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இப்ப புது பேக்ல வச்சுட்டா. வச்சதுக்கு அப்புறம் பாருங்க, பாப்பா தூக்கிட்டு போய் நின்று கண்ணாடி முன்னாடி பாக்குறா. எவ்வளவு ஹைட்ல இருக்கு பேக், நமக்கு கரெக்டா இருக்கா, நம்ம ட்ரெஸ்ஸுக்கு கலர் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி கரெக்டா மாட்டி பார்த்து ரொம்ப ஜாலியா இருந்தா பாப்பா. தன்சி ஆசைப்பட்ட பிங்க் கலர் தான் கிடைக்கல. அவ வந்ததுமே கேட்டா, பிங்க் கலர் பேக் இல்லைங்களா அப்படின்னு. இருக்கிறதே இந்த பெரிய சைஸ்ல 3 பேக் தான், 3 கலர் வச்சிருக்காங்க. பட் பேக் நிறைய வச்சிருக்காங்க, உள்ள குடோன்ல வச்சிருக்காங்க. தர்ஷன் இப்ப திரும்ப என்ன பண்றான்னு பாருங்க. அந்த தன்ஷியோட பேக் கொண்டு போயிட்டு தோட்டத்துல கிடச்சுறதும் முன்னாடி கிடச்சுறதும் அவனுக்கு புது பேக் வாங்கி தரலன்ட்டு அந்த கோவத்தை தன்சி பேக்ல காட்டுறான். நானும் அப்படி இப்படி அவனை வந்து சமாளிச்சு பாக்குறேன். பட் வந்து அவன் சமாதானத்துக்கே வர மாட்டேங்கிறான். நெக்ஸ்ட் பாப்பா வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பண்ணிட்டு இப்ப சாப்பிட்றதுக்காக
பிளேட்ல சாதம் போட்டு முட்டை குழம்பு போட்டு வந்து இப்ப சாப்பிடறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. பாப்பாவுக்கு வந்து முட்டை குழம்பு, மீன் குழம்பு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குதுங்க. வேற வழி இல்லாம இருக்கிற முட்டை குழம்பு ஊத்தி இப்ப அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கு சுத்தமா மீன் குழம்பு பிடிக்காது. அதனால வீட்ல வந்து மீன்லாம் அதிகமா இப்ப வாங்கி குழம்பு வைக்கிறதே இல்ல. நெக்ஸ்ட் சிங்க்ல பாருங்க எவ்வளவு பாத்திரம் கிடக்குது. முட்டை குழம்பு, சாதம் எல்லாமே காலி. ஈவினிங் ஒரு 5:30 மணி போல இப்ப வந்து கிளீனிங் ஒர்க் பார்க்கணுங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி வியூ இப்படிதாங்க இருக்கு. பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஓவர் வியூ பாருங்க. கிச்சன்ல இருந்த பாத்திரத்தை எல்லாம் சூப்பரா வாஷ் பண்ணி வீடு எல்லாத்தையும் பெருக்கி கிளீன் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் நான் நூதனத்துல என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன்னு நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு கண்டிப்பா வீடியோ வருங்க. அது வந்து தனியா வந்து நான் வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போ தர்ஷனம் சமாளிச்சாச்சுங்க. ஒரு வழியா சமாளிச்சு இப்போ சார் வந்து உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காரு. பேக் நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன். பட் இப்போ ரீசனா அவனுக்கு பேக் வாங்க போறது இல்ல. அவன் வந்து இந்த பேக் தான் கொண்டு போக போறான். அவன் கேட்கும்போது நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி அவனை ஏமாத்தி விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா பேக் நல்லா இருக்குன்னு கிழிலிங்க. அதனால அவனுக்கு இப்போ பேக் எடுக்கிறதா இல்ல. பேக் கிழிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் எடுப்பேன். இப்போ ஒரு ஓவர்வியூ பாருங்க. சூப்பரா கிளீன் பண்ணியாச்சு. ஹால், கிச்சன், பெட்ரூம் எல்லாமே சூப்பரா கூட்டி கிளீன் பண்ணிட்டேன். நைட்டுக்கு டின்னர் தான் சமைக்கணும். டின்னர் நைட்டுக்கு என்ன செய்ய போறேன்னா, குழி பணியாரம் செஞ்சு நேத்து வச்ச சேம் தேங்காய் சட்னி தாங்க வைக்க போறேன். பசங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சாம். அதனால இன்னைக்கும் அதுதான் செஞ்சு தாங்கன்னு ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டாங்க. சரின்னு சொல்லியிருக்கேன். என்னோட ஹஸ்பண்டும் இன்னைக்கு வந்து குழி பணியாரம் தான் சாப்பிட போறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் செய்ய போறேன். நேத்து அவங்க வந்து வேலைக்கு போயிருந்தாங்க. அந்த குழி பணியாரம் சாப்பிடும்போது அவங்க இல்லைங்க. இன்னைக்கு அவங்க இருக்கிறதுனால இன்னைக்கு 4 பேருக்கும் சேர்த்து தான் குழி பணியாரம் செய்யறதுக்கு இப்போ வந்து நான் ரெடி பண்ணணும். நைட்டுக்கு டின்னர் வந்து இன்னைக்கு குழி பணியாரம் சேம் அதே தேங்காய் சட்னி தாங்க செய்ய போறேன். சட்னி கார சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி அந்த மாதிரி வச்சனா நம்ம பசங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க சாப்பிடவும் மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா காரம் இல்லாத பொட்டுக்கடலை சட்னியா இருந்தா சாப்பிடுவாங்க. இல்லைன்னா தேங்காய் சட்னியா இருந்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனாலே அவங்களுக்கு மோஸ்ட்லி தேங்காய் சட்னி தாங்க வச்சு கொடுக்கறது. கார சட்னி, தக்காளி சட்னிலாம் அப்படியே தொடக்கூட மாட்டாங்க. அவங்களுக்கு அது வந்து பிடிக்க மாட்டேங்குது. குழிப்பணியார காலையில இப்ப இட்லி மாவு ஊத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு வீடா இன்னைக்கு வந்து சுட்டு எடுக்க போறேன். நேத்தி மாவு கம்மியா இருந்தது. இன்னைக்கு மாவு அதிகமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 4 பேர் சாப்பிட போறதுனால குவான்டிட்டி அதிகம். நெக்ஸ்ட் வந்து நேத்து நான் வந்து 12 குழின்னு தப்பா சொல்லியிருந்தேன். நான்ஸ்டிக் கல் இல்லைன்னு நான் வேற தப்பா சொல்லியிருந்தேன். இது நான்ஸ்டிக் பணியார கல்லு தாங்க. 12 குழி கிடையாது, 9 குழி. நான் தப்பா நேத்து வந்து கவுண்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸ்ல வந்து பார்த்த மிஸ்டேக்கு. அதனால இன்னைக்கு இந்த வீடியோல நான் வந்து மிஸ்டேக் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து பாப்பா வந்து சாப்பிட்டு பார்க்குறா. டேஸ்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னா. இது வந்து சின்ன குழி பணியார கல்லுங்க. சைஸ் வந்து சின்ன சின்னதா இருக்கு. அதனால 9 வருது. ஒரு ஈடுக்கு 9 வருது. ஃபைனலா பாருங்க எல்லா ஈடும் சுட்டு முடிச்சாச்சு. மாவே காலி பண்ணியாச்சுங்க. லாஸ்டா இப்ப நான் சாப்பிடறதுக்காக சின்ன பிளேட் தான் கிடைச்சது. அதுல இப்ப குழி பணியாரத்தை எடுத்துட்டு வந்து வச்சு சட்னி முக்கி சாப்பிட்டு சூப்பரா நைட்டு டின்னரை இப்படிதாங்க முடிச்சோம். இந்த டே இப்படிதாங்க போச்சு. நாளைக்கு 5 மணிக்கு டான்னு என்னென்ன மளிகை பொருள் வாங்கணும்னு வீடியோ வந்துடும். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக், கமெண்ட் பண்ணிருங்க. பாய்.